விவரம் என்ன சொல்லுங்க. வணக்கம். மதுரையின் செகுந்துபுரம் பகுதியில சாலையின் நடுவே திறந்து கிடந்த அந்த பாதாள சாக்கடையில பள்ளிக்கு சென்ற சிறுமி தவறி விழக்கூடிய சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் சிறு காயங்களுடன் இருக்கக்கூடிய நிலையில அவரை அழைத்து சென்ற பெற்றோர் அவரை மீட்டு மீண்டும் அவரை பள்ளிக்கு அனுப்பக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. மதுரை செகுந்துபுரம் பகுதிக்கு உட்பட்ட அப்பகுதியில முக்கிய சாலைகளாக இந்த சாலை இருக்குது. இந்த பிரதான சாலையில அந்த சாலையினுடைய நடுவிலே பாதாள சாக்கடை மேனுவல் என்று சொல்லக்கூடிய அது திறந்திருந்தது. அந்த மூடி திறந்திருந்த நிலையில இன்று பள்ளிக்கு அந்த பெற்றோருடன், அதாவது அந்த பள்ளி சிறுமியினுடைய தாய் 2 குழந்தைகளை அழைத்துக் கொண்டு அவர் பள்ளிக்கு அழைத்து சென்றார். அப்படி அழைத்து செல்லக்கூடிய நிலையில ஒரு சிறுமி அந்த பாதாள சாக்கடை மேனுவல் குழிக்குள் சிக்கி கீழே விழுந்து சிறு காயங்களுடன் அவர் இருந்தார். உடனடியாக ஓடி வந்து அவரை மீட்டு அவரை மீண்டும் அவர் சிறு உதவிகள், அவருக்கு முதல் உதவி அளித்து மீண்டும் பள்ளிக்கு அழைத்து சென்றனர். அந்த சிறுமி அந்த பாதாள சாக்கடைய அந்த குழிக்குள் விழுந்து எழக்கூடிய காட்சிகள் அப்பகுதியில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகள், அதாவது சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த சிறுமி மீண்டும் அவருக்கு முதலுதவி செய்து பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர். இருந்த போதிலும் மாநகராட்சியினுடைய கவனக்குறைவால் தான் அந்த பிரதான சாலையில மேனுவல் குழியானது அது அடைப்பு ஏற்பட்டதை சரி செய்துவிட்டு சரியாக மூடி செல்லாமல் இருந்ததால் தான் இது போல விபத்துகள் ஏற்பட்டதாக அப்பகுதியில் உள்ள தன்னார்வலர்களும் தெரிவித்து வருகிறார்கள். இது அடிக்கடி இது போன்ற சம்பவம் அப்பகுதியில் நடைபெறுவதாகவும் அந்த அங்குள்ள தன்னார்வலர்கள் நம்மிடம் தெரிவித்து வருகிறார்கள். தற்போது அந்த சிசிடிவி காட்சிகள் வைரலாகி வருகிறது. ராஜ்குமார், தகவல்களுக்கு நன்றி.